அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரிணாம வளர்ச்சியடைந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறியுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் வீரமணி விமர்சித்துள்ளார். அதாவது அதிமுக முதல்ல அதிமுகவாக துவங்கப்பட்டது. அதனுடைய இன்றைய கதி அமித்ஷா திமுக முடிவு பெற்றது. ஏற்கனவே அம்மா திமுகவாக நடுவில் இருந்தது. அப்புறம் அடிமை திமுகவாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போது பரிணாம வளர்ச்சியில எந்த அளவிற்கு கீழிறக்கத்துக்கு போனார் என்றால் அதிமுக அமித்ஷா திமுகவை ஆக்கி அவர்கள் நாங்களே கூட்டணி எப்போதெல்லாம் இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். திமுக தலைமையில இருக்கிற கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அளித்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்ததோடு மட்டுமின்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது அவர் 90 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவர் பிரதிவாதியாக இல்லாத போது குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து அவர் தரப்பு வாதங்களை கேட்காமல் எவ்வாறு இதுபோன்ற உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும் என்றும் வெங்கட்ரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள், மாநில அரசின் மசோதாக்களை அங்கீகரிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் பங்கு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு காலாவதியான மசோதாவை சட்டமாக்க வழி செய்துவிடும் என தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தின்படி மசோதாவை திருப்பி அனுப்பினாலோ அல்லது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டாலோ அந்த மசோதா காலாவதியாகிவிடும் என்றும் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றம் இதனை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பளித்திருப்பதால் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.